எனக்கு 8 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து நான் முருகட்ட என்ன சொல்லிட்டேன், முருகா குழந்தையே வேணாம் போ, கொடுத்தா கொடு, கொடுக்காட்டி போன்னு சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு குருநாதர் கிடைக்கிற. ஒரு குருநாதர் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு விஷயம் அவர் தான் எனக்கு இந்த சொன்னாரே. இப்ப சமீபத்துல வேங்கீஸ்வரர் கோவில்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. அங்கதான் அண்ணாசாமி நாயக்கருக்கு வந்து அந்த முதல் சித்தருக்கு வந்து ஒரு குருநாதர் திருப்பூர் போக சொன்னார். அதே இடத்துல சுந்தரானந்தா சுவாமிங்கன்னு ஒருத்தர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, 48 நாள் வந்து அசைவம் சாப்பிடாம இரு. அவர் சொன்னது இன்னும் ரொம்ப இதாக ஓப்பனாகவே சொல்லணும்னா 48, அவர் சினிமாக்காரன்னு எனக்கு தெரியும். அவர் எப்படி சொல்ற 40 நாள் மது அசைவம் சாப்பிடாம இருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தேடி வந்துட்டு இருக்கு வரும்னாரு. என்னடா அவர் இப்படி சொல்றாரு? ஏன்னா சினிமாவில் வந்து ஈஸியாக கிடைக்கிற விஷயத்துல இந்த 2 விஷயம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். எங்கே போனாலும் பார்ட்டி நடக்கும், எங்கே போனாலும் நான்வெஜ் இருக்கும். அப்போ இருக்க முடியாதா அப்படின்னு பிரச்சனை இருக்கிறப்ப நீ இரு அப்படின்னு அவ்வளோ வாண்டடாக சொன்னார். அதுக்கப்புறம் தான் பிறந்துச்சு. நான் அது 48 நாள் 1ஆம் தேதி 26ஆம் தேதி தொடங்கினங்க. போன மாசத்துல கரெக்டா 1ஆம் தேதி உங்க ப்ரோக்ராமுக்கு எனக்கு வந்து அழைப்பு கிடைச்சது.